Hallelujah. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இதை சுகமாய் அங்கு தாங்கிடுவே, சிலுவை நிழலின் சுகமாய் அங்கு தாங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், திருவை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இயேசுவே உம்மை நான் திரும்பி எனது மூச்சு ஜெபித்தே, இயேசுவே உம்மை நான் திரும்பி திருப்பாதம் நம்பி வந்தேன், திருவை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை கேட்டிடுமோ, என்னை கைவிடாதிரும் நாதா, உமக்காக யாவும் சகித்தேன், உமது பலனின் திருவே, உமக்காக யாவும் சகித்தேன், உமது பலனின் திருவே, திருப்பாதம் நம்பி
வந்தே கிருபை இயேசுவே தாமரை கண்டடைந்தே ஜீவ சமூகத்திலே தாமரை கண்டடைந்தே ஜீவ சமூகத்திலே பாவிலும் பிரதான பாவிகளை எங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் உம்முடைய பாதம் ஒன்று மாத்திரமே. இப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் இப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வரும்போது ஆண்டவரே அங்கு ஒரு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே, அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டு ஆண்டவரே. ஓ அங்கு ஒரு புதுப்பித்தல் உண்டு. இதோ இந்த வேளையிலே ஒன்றுமற்ற எங்களை, எந்த ஒன்றுத்துக்குமே உதவாத எங்களை எங்கள் கரங்களை நாங்கள் உயர்த்தி இந்த ஒன்றுமற்ற எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்றுக்குமே உதவாததை எடுத்து ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவன். ஓ இந்த உதவா கரங்களை இயேசுவே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாண்டி எத்தனையோ மனுஷர்கள் போனார்கள், ஆனால் எங்களை தாண்டி போகாத ஒருவர் நாங்கள் எந்த நிலையில இருந்த போதும் குத்துயிரும் கொலை உயிருமாய் ஆண்டவரே நாங்கள் வீதியிலே விழுந்து கிடந்த அந்த நேரத்திலே நல்ல சமாரியராய் நீர் எங்களிடத்திலே கடந்து வந்தீர். நீர் நின்று எங்களை கண்ணோக்கி பார்த்தீர். ஓ உம்முடைய கரங்களை தொட்டு எங்களை தூக்கினீர். இதோ ஆண்டவரே காயப்பட்டு அடிக்கப்பட்டு குத்துயிராய் கொலையுத்தாய் எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தால் எடுத்து எங்கள் காயங்களை கட்டினீர், எங்களை துடைத்தீர், எங்களை சுத்தப்படுத்தினீர். உம்முடைய ஆண்டவரே சுய வாகத்தினால் ஓ அந்த 99 ஆடுகளை காட்டிலும் ஒரே ஒரு ஆடு உம்முடைய ஆண்டவரே தோளின் மேல் சுமக்கப்பட்டது போல உம்முடைய சுய வாகத்திலே நீர் எங்களை சுமந்து இதோ உம்முடைய ஆலயத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களை சுமந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே.
இந்த நோக்கமானது இந்த கால வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற எங்கள் ஆத்மாவை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் முழு சரீரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிறோம், எங்களை ரட்சித்தவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், எங்களை மீட்டெடுத்தவரை நாங்கள் பாட வந்திருக்கிறோம். பாவம் செய்யாத தூதர்கள் உம்மை துதிக்கிற அந்த துதியை விட்டு பாவத்திலே பிறந்த அக்கிரமத்திலே உருவாகி பொய் பேசுவாய் பிறந்த எங்களுடைய துதியிலே நீர் மகிமைப்படும்படியாய் வார்த்தையாய், வார்த்தையின் முழுமையாய், வார்த்தையின் வெளிப்பாடாய், வார்த்தையின் ஜீவனாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தவரே, முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்க, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்முடைய ஆவியினால் நாங்கள் உம்மை பாட, துதிக்க, போற்ற, புகழ ஆண்டவரே, நீர் இந்த கால வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு கொள்ளும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகியும் ஆண்டவரே. எங்களை குற்றப்படுத்துகிற பிசாசுகளை நாங்கள் அவனுக்கு சொல்லுகிறோம். எங்களை ரட்சித்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் பாவத்துக்கு தம்மையே பலியாய் கொடுத்தார். என்னுடைய ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இன்றைக்கும் ரத்தம் சொட்டக்கூடியவராய் அவர் சிங்காசனத்தின் மீது அவருடைய சரீரம் இருக்கிறது. ஓ, எனக்காக, என்னுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒருவர் இருக்கிறார். இயேசுவே, இதோ கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்துங்க யார் ஆராதனைக்கு, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு. இந்த ரத்தத்தின் கீழாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரே ஒரு இடத்திலே மாத்திரமே உங்களுடைய ஆராதனையை நீர் அங்கீகரிக்கிறீர், உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்கிறீர். அது நீர் சிந்தின உங்களுடைய ரத்தம் ஒன்று மாத்திரமே ஐயா. இதோ அந்த ரத்தத்தின் கீழாக எங்களுடைய எல்லா தவறுகளையும், குற்றங்களையும், பாவங்களையும், அக்கிரமங்களையும், எங்களுடைய எல்லா துணிகரமான காரியங்களையும், கேடான சிந்தைகளையும் எல்லாவற்றையும் ரத்தத்தின் கீழ் ஒப்புக் கொடுக்கிறையா. எங்கள் கரங்களை வைக்கிறோம் ஐயா எங்கள் ஆட்டுக்குட்டியாளர் மீது, சுமக்குறம் ஆண்டவர் எங்கள் பாவங்களை எல்லாம் எங்கள் ஆட்டுக்குட்டியாளர் மீது. நீர் அடிக்கப்பட்ட அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற, நீர் எங்களுக்காய் கொடுத்த அந்த ஆவி எங்களை பரிபூர்ணமாய் ஆண்டு கொள்ள, எங்களை அபிஷேகிக்க ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் நடத்துவீராக, எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக, எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஓ, அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே, உமக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த உயிர்த்த நாளிலே கர்த்தரை நாம் உயிரோடு இருந்து ஆராதிக்கும்படியாய், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர் ஒருவர் மாத்திரமே, அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இந்த ஆராதனை பரிபூர்ணமாய் அவர் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கப்படும். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய குமாரனையும், தேவனுடைய குமாரத்திகளையும் கர்த்தர் தம்முடைய ஆவினால் அபிஷேகிக்கும்படியால் பவுல் சொல்லுகிற வண்ணமாய், நான் ஆவினால் அவரை பாடுவேன், ஆவினால் நான் துதிப்பேன், ஆவினால் நான் செபிப்பேன். எல்லாமே அவருடைய ஆவினால் நம் மத்தியிலே தேவன் நம்மை செயல்படுத்த, நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து நாம் பாடுகிற வேளையிலே சத்துரு நம்மளை பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிடிகளும் தளர்ந்து போகும்படியாய், அவருடைய எல்லா பிடிகளும் அகன்று போகும்படியாய். ஓ, பவுலும் ஷீலாவும் அந்த சிறைசாலையிலே அவர்கள் கட்டப்பட்டிருந்த வேளையை அவர்கள் பாடும்போது அவர்கள் கட்டுகளை அறுத்த தேவன், அப்படியாய் நாம் பாடுகிற வேளையிலே சத்துருடைய கட்டுகள் அழிந்து போகும்படியாக ஒவ்வொருவரும் அப்படியாய் தேவனுடைய ஆவிக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, அவர் ரத்தத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கிறார் சகோதரன் விமன் பிரதர் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறோம். உங்களை அன்பிலும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் கூட்டி சேர்த்து ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் எப்படி இருந்தோம் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே.
ஆண்டவரே கர்த்தாவே இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தாவே உலகத்திலே வேஷத்தோடு ஆண்டவரே அசுத்தத்தோடு கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே வருகிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே. நாங்கள் அப்படியே வருகிறோம் ஆண்டவரே. இரக்கமாயா எங்கள் மீது இரக்கமாய் வரவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே இதோ அந்த மனுஷன் சொன்னது போல நாங்கள் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. நாங்கள் அசுத்த உதடுள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த பூமியிலே அநேக இடங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா ஒரு மேலான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாம் இந்த கால வேளையிலே தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறபடி ஹல்லேலூயா உண்மையாகவே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாட்டு புத்தகத்திலே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடுவோம். எதாவது பாடுது ஹல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரம் அவர் கண்மலையானவர் அல்ல, தேவன் நமக்கும் கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம்
மனுஷன் பரிசுத்தவான் பவுல் தன்னுடைய பலவீனத்துக்காக அவரிடத்திலே அவன் வேண்டும் பொழுது உடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் அல்லேலூயா. அவளுக்கு பலனாய் அவர் இருப்பார். ஆனால் மாறாத தேவன் நம்முடைய பலவீனத்திலே ஒருவரே பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்முடைய பலன். இக்காலத்தின் செய்தியை நம்முடைய பலன்.